ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 1000 முதல் 2500 ரூபாய் உரிமைத் தொகை புதிய அப்டேட். 1000 ரூபாய் மூலமாக வழங்கப்பட்டு வருகின்ற தற்போது வழங்குகின்ற 1000 ரூபாய் உரிமைத் தொகை 2500 ரூபாயாக மாற்றம் பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா? இந்த 2000 ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா? இதற்கான அறிவிப்புகள் பட்ஜெட்டில் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா? இதற்கான நிதி ஒதுக்கீடுகளும் செய்யப்பட்டுள்ளதா? குறிப்பாக 2000 ரூபாய் வழங்கப்படுமா வழங்கப்பட மாட்டாதா என்ற தகவலை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் தலைமையிலான தாவேக அரசு அமைந்தது. இந்த நிலையில் தாவேக அரசு தனது முதல் பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்து வருகிறது. தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்தார். தமிழக சட்டசபை தேர்தலில் வென்று முதல் முறையாக முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு இன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. நிதியமைச்சர் மரிய வில்சன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தாவேக தனது வாக்குறுதியில் கூறிய மகளிர் உரிமைத் தொகையை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்துமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்ட நிலையில் அது பற்றிய எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் வெளியாகவில்லை. தமிழகத்தில் தாவேக ஆட்சிக்கு வந்தால் மாதாந்திர கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதில் தமிழகத்தில் திருமணமான 60 வயது வரையிலான அனைத்து பெண்களுக்கும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. தமிழகத்தில் நிதி நிலைமை மோசமாக உள்ளது. தமிழகத்தில் மொத்த கடன் 13.18 லட்சம் கோடியாக இருப்பதாக வெள்ளை அறிக்கையில் வெளியிடப்பட்டது. இதனால்தான் தாவேகாவின் மாதந்தோறும் மகளிர் வழங்கும் 2500 ரூபாய் உதவித்தொகை திட்டம் அறிவிக்கப்படவில்லை என்று கூறப்பட்டது. இதற்கிடையே தான் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் பெயர் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்று தாவேக அரசு மாற்றம் செய்தது. இதனால் வரும் மாதங்களில் பெண்களுக்கு உரிமைத் தொகையாக 1000 ரூபாய் மட்டுமே கிடைக்கும். தற்போது தமிழகத்தில் மாதந்தோறும் 1,69,831 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்காக ஆண்டிற்கு தமிழக அரசிற்கு 15,600 கோடி செலவாகிறது. தற்போது தாவேக மகளிர் உரிமைத் தொகையை 2500ஆக அதிகரிக்கும் பட்சத்தில் இந்த திட்டத்திற்காக செலவு இரட்டிப்பாகியுள்ளது. இது தமிழக அரசின் செலவை அதிகரித்து கஜானாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் தற்போது இந்த திட்டம் பற்றிய அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாகவில்லை என்றும் பல்வேறு தரப்பினர் கூறுகின்றனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாவேக அரசு முதல் முறையாக ஆட்சி அமைத்த பின்னர் 2026-2027 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளது. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது மகளிர் உரிமைத் தொகை திட்டம் 2500 ரூபாய் வழங்கப்படுமா என்பதுதான். பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் அது பற்றிய எந்த ஒரு அறிவிப்பும் அதற்கான நிதி ஒதுக்கீடு பற்றிய எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. இந்த நிதி நிலைமை சரியான பின்னர் அறிவிக்கப்படும் என்று பல்வேறு தரப்பினர்கள் கூறப்படுகின்றனர். இருப்பினும் அறிவிப்புகள் வெளியிடும் பட்சத்தில் மட்டுமே இந்த எப்பொழுது கிடைக்கும் என்பது உறுதி செய்யப்படும். இந்த தகவல்கள் பயனுள்ளதாக அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.